கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை குடுத்து, அத என்னைய பேச வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். அதாவது இப்ப இந்த தலைப்பே கர்த்தரின் தாமதம். தாம் இந்த தலைப்பே சற்று வித்தியாசமா இருக்கிறது என்று நினைக்க முடிகிறது. பொதுவாகவே தாமதம் என்றாலே, சரி என்கின்ற பதத்துக்கு நேர்மறையானதாக தெரியுது இல்லையா? தாமதம் என்ற ஒரு செயலே நமக்கு மனதுக்குள்ள ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. உள்ளார்ந்த ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா தாமதங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு முக்கியமான செயல் சரியான நேரத்துக்கு செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமயத்துல, அது தாமதமாகிறது என்பது எடுத்த எடுத்த காரியம் சரியாக செயல்பட முடியுமா? செயல் வெற்றிகரமாக முடியுமா? என்றெல்லாம் எண்ண வேண்டியதாக இருக்கும். நேரம் தவறுவதால் சூழ்நிலைகள் மாறிவிடும் என்கின்ற வருத்தம், தயக்கம் நமக்கு நேரிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருமே கொண்டுதான் வந்திருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் கடந்து சரியான நேரத்துல சரியாக முடிந்தது என்று நாம் சந்திக்கிற காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியும், நிம்மதியும் கொடுக்குது. இது எல்லாரும் தெரிஞ்சதுதான். இவை எல்லாமே மனிதர்களாகிய நமக்கு நேரம், காலம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கால மாற்றங்கள் என்று அநேக சூழ்நிலைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாரி சந்திக்கும் சமயங்கள்ல, தாமதம் என்கின்ற செயல் நமக்கு நாம் செய்யப் போகிற செயலுக்கு எதிர்வினையாக முடிவதாக நாம் பார்க்கிறோம். தாமதங்கிறது பொதுவாவே அது ஒரு எதிர்வினையாக முடியும்னு தான் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த தலைப்பு குடுத்ததே ஆண்டவர் தான். ஆண்டவர்ட்ட ரொம்ப "ஆண்டவரே ஒரு தலைப்பு குடுங்க. நான் நான் செய்தி ரெடி பண்ணிருக்கும்போது அவர் குடுத்த தலைப்பு தான். இப்பொழுது நாம் தியானிக்கும் தலைப்பின் பிரகாரம் பார்க்கும்போது, அதாவது தாமதம் என்ற கர்த்தரின் தாமதம் என்ற அந்த தலைப்பின் பிரகாரம் பார்க்கும்போது, வேதத்தின் அடிப்படையில சில ஆண்டவரின் செயல்கள் எப்படி ஜெயமாக தேவ நாமம் மகிமைக்கென்று முடிந்தது என்பதை பார்ப்போம். அப்படி பார்ப்போமானால், தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் அறிந்த வேதத்தின் சம்பவம் ஒன்றத்தை தியானிப்போம். அதாவது கர்த்தரின் தியானங்கிற இந்த ஒரு தலைப்புல நாம ஒரு காரியத்த நம்ம சந்தித்து பார்க்கும்போது இப்ப இப்ப நம்ம தியானிக்க போறோம். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல பார்த்தோமானால், அங்கு மார்த்தாள், மரியாள் இவர்களுடைய சகோதரன் லாசரு வியாதிப்பட்டு மரித்து விட்டான். அவனை அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆகிறது. லாசர் வியாதியா இருக்கும்போதே இயேசுவுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சாச்சு. இயேசுவுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. வியாதியா இருக்கும்போதே. ஏன்னா, இயேசு வந்து அந்த குடும்பத்தோட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறவரு. தகவல் சொல்லி அனுப்புறாங்க. எங்க இருந்தாலும் அவருக்கு அவருக்கு தகவல் போயிரட்டுன்னு அப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அதைக் கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அந்த விஷயம் அந்த லாசரு வியாதியா இருக்கிறான். மரணத்துக்கு சந்திக்கிற அளவுக்குள்ள வியாதியா இருக்கிறான்னு ஒரு தகவல் வந்தும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் இது. இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. இதுதான். தாமதத்தினுடைய காரியம் என்னன்னா, தேவனுடைய மகிமை அங்க விளங்குதுன்றாங்க. இந்த சம்பவத்த நம்ம தியானிக்கும்போது, லாசர் வியாதியா இருக்கும்போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்பட்டது. லாசர் வியாதியா இருக்கும்போது போனா, யோசிச்சு பாருங்க. லாசரு வியாதியா இருக்கும் போகும்போது இயேசு கிறிஸ்து அங்க போறாருன்னு வைங்க. ஒரு வார்த்தையில சுகத்த குடுத்துருவாரு. இயேசுவுடைய வார்த்தை ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று போதும். அவரு உண்டாக கடவுதுன்னு சொல்லும்போது, எல்லாம் உண்டாயிற்று. எல்லாம் நம்ம பார்க்கிற அனைத்து இயற்கையும் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், அவன் வந்து வியாதியா இருக்கும்போது போனா,
லாசருவே எழுந்திரு. முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை. ஒரு வார்த்தையில சுகமடைந்துருவான். அப்படி பார்த்தா, அது எப்படி தெரியுமா செய்யும்? ஒரு சாதாரண செயலாக எண்ணப்படும். இது எல்லோரும் அறிந்ததே. சாதாரண செயல். "எழுந்திரு லாசர்" அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவன் எழுந்துருவான். ஆனா, இது பார்க்கறக்கு ஒரு சாதாரணமா இருக்கும். ஆனா ஆனா, அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படுவதற்காகவே அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படணும். ஒரு வார்த்தையில சொல்லி விசுக்குன்னு ஒரு காரியம் முடியாம, அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படுவதற்காகவே, இயேசு கிறிஸ்து அந்த இடம் போவதற்கு தாமதம் செய்கிறார். தெரியுதா இப்ப தாமதம்னா? தாமதம் செய்கிறார். லாசரு மரித்த பின்பு போகலாம் என்று இன்னும் கொஞ்சம் தாமதித்து, லாசரு இறந்து 4 நாட்களுக்கு பிறகு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு வந்து ஆ அவங்கலாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் கண்ணீர் விட்டார் இந்த இடத்துல வரும். அவர் வந்து கல்லறை இடத்துல போயிட்டு, ஆ கல்லறை அடைக்கப்பட்ட கல்ல எடுத்து போட சொல்றார். கல்லறையை அடைபட்ட கல்ல எடுத்து போட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள அத தள்ளுங்க. அது ஒரு குகையில வந்து வச்சிருக்குது. எடுத்து போட சொல்றார். அப்பொழுது மரித்தவனுடைய சகோதரி மார்த்தாள் அவரை நோக்கி, "ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே" என்றாள். இந்த வசனம் யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, இந்த மாரி அவ சொல்லும்போது, அந்த 40வது வசனத்துல இயேசு அவளை நோக்கி, "நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா?" என்றார். அப்போ 4 நாள் நாறுமேன்னு அவ சொல்லும்போது, அதுக்கு ஆண்டவர் சொல்றது, "நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா?" அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாம் செய்யும். அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்கிறது தான் இந்த வசனம், இந்த வார்த்தைகள். ஆக தேவன் மரித்து 4 நாட்களான பிணத்தை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கும்போது தான், அது ஒரு விசேஷித்த விதமா இருக்குது. 4 நாள் 4 நாள் பிணங்கும்போதே ஒரு பயங்கர ஒரு நாறுமேன்னு சொல்ற அளவுக்கு உள்ளது. ஆனா அதையே தேவன் எழுப்பினார். உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமதமாக வந்ததினால் இந்த காரியம் நடந்தது. அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை மக்கள் காணும்படி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரின் தாமதம் எனக்கு என்ன குறிக்குது? அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இதே போலதான், இதே போலதான் நம் வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல, வேதனையான சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் கிருபை அளிக்க வேண்டும் என்று கதறின நேரத்துல எல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு பதில் கிடைக்கவில்லையே, காரியம் நடக்கவில்லையே என்று புலம்புகின்ற அநேக சூழ்நிலைகளை நம்ம சந்தித்திருப்போம். ஒவ்வொருவருமே சந்தித்திருப்போம். ஐயோ! ஆண்டவர் இத செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னும் நடக்கலையே, இன்னும் முடியலையே அப்படின்னு எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். எல்லாருமே சந்திருப்போம். கர்த்தர் நமது ஜெபத்த கேட்கிறாரா? நான் ஜெபம் அவர் சன்னிதானத்துல போய் சேர்ந்ததா? இப்படியெல்லாம் நாம் கதறின நேரங்கள் அநேகம் உண்டு. எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை இருக்குது. நாம் ஒன்று மனதுல நினைத்துக் கொள்ளணும். என்னன்னு? நம் தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவர். நம் தேவன் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன். எப்படிங்கிறத எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். ஏன்னா, இப்ப அந்த தலைப்பின் பிரகாரம் அது ஒவ்வொரு காரியம் நடக்கும். ஏன்னா அவருடைய நாமம் மகிமைப்படணும். நம் ஜெபத்த கேட்கிற தேவன் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார். எப்பவுமே நம்ம ஜெபத்த கேட்கிறவரு கண்டுகொள்ளாம இருக்கவே மாட்டார்ன்ற ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவர் பதில் கொடுக்கிற தேவன். நம் ஜெபத்த கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவன். அப்படி அவர் கொடுக்கிற பதில் நிச்சயமாக நிறைவேறும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இது அவனுக்கு மாத்திரம் இல்ல. நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தை ஒரு மகிமையுள்ள வார்த்தை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இந்த தேவ மகிமை என்பது அளவற்றது. நம்ம சிந்தனைக்கு வராத யோசிச்சு பார்க்க முடியாதது. அந்த காரியத்தை செய்யறவர் தான் நமது தேவன்.
நாங்க தேவை என்ன? ஒரு பெரிய விசுவாசம். இந்த வசனத்தின்படி அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் நேரம் தான் சரியான நேரம். நம்ம கேட்போம், ஐயோ! இப்ப இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே! இந்த நேரத்துல இது கிடைச்சா நல்லா இருக்குமே! அப்படி இருக்குமே, இப்படி இருக்குமேன்னு நம்ம புலம்புவோம், யோசிப்போம். ஆனா, நம்ம ஒரு மனசுல நம்ம ஒண்ணு வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்னா, இதெல்லாம் நமக்கு கடவுள் வந்து நமக்கு திருஷ்டாந்தமா சொல்லி வைக்கிறார். என்னன்னா, அவர் கொடுக்கிற நேரம். அவர் கொடுக்கிற நேரம் தான் சரியான நேரம் என்கிற ஒவ் என்கிறத நம்ம ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் நமக்கு குறித்து வைத்துள்ள ஏற்ற நேரம். ஒரு ஜெபிக்கும்போது கூட ஆண்டவர் சொல்லுவாரு, "ஏற்ற நேரத்துல செய்வேன். ஏற்ற நேரத்துல செய்வேன். ஏற்ற நேரத்துல செய்வேன்னு" சொல்றாருல்ல. இந்த ஏற்ற நேரம் தான் அவர் என்னைக்கு நமக்கு கொடுக்கிறாரோ, அதுதான் நம் ஏற்ற நேரம் என்று நாம் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்கணும். பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருக்கும்போது, ஏற்ற நேரத்துல அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். இது நம்ம நன்கு உணர்ந்து அறிந்து கொள்ளணும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி 55:8 அதுல பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம நெனைக்கலாம், இப்ப குடுத்திருந்தா நல்லா இருக்குமே! இப்ப குடுத்திருந்தா இது செஞ்சு சரியா இருக்குமே! அப்படின்னு எல்லாம் நெனைக்கலாம். ஆனா, ஏசாயா புஸ்தகம் 55:8ல பார்த்தா, "என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்." பாருங்க, "என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்." இந்த வசனத்தின்படி தேவனுடைய வழிகளும், நினைவுகளும் நம்முடைய வழிகளுக்கு, நினைவுகளுக்கு வித்தியாசப்பட்டிருக்கு. இந்த வித்தியாசம் தான் அவர் குடுக்கிற ஏற்ற நேரம். மரித்த லாசருடைய சகோதரி மார்த்தாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சொன்னது என்னன்னா, "ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீன்னா, என் சகோதரன் மரிக்க மாட்டானே." இதுதான் நினைவுகள். நம்முடைய நினைவுகள். "ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர்னா, என் சகோதரன் மரிக்க மாட்டான்." இதெல்லாம் நம்ம மனுஷர்களாகிய நாம நினைக்கிறது. ஐயோ! இந்த நேரத்துல இத குடுத்திருந்தா இது நல்லா இருந்திருக்குமே, அது குடுத்திருந்தா அது நல்லா இருந்திருக்குமேன்னு. ஆனா, தேவன் அவருடைய மகிமையை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, அங்கு அவர் இல்லாமல் போனார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில அவர் தாமதமாக செயல்படுவது, அது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக விளங்கும் என்பதற்காகவே. அத நம்ம நன்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒரு ஒரு செர்மன நம்ம வந்து கேட்கிறோம்னா, அதனுடைய கருத்து என்ன? அந்த செர்மனுடைய அந்த அந்த செய்தியினுடைய கருத்து என்ன? அப்படின்னு நம்ம அறிஞ்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியில ஒரு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்த நம்ம உணர்ந்து, அறிந்து செயல்படுவோமானால், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நமக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. வருத்தத்துக்கு அங்க இடமில்ல. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் தாமதமாக செயல்படுவது, அது ஒரு மிகப்பெரிய அ ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப, ரொம்ப நம்ம வந்து யோசிச்சுக்கணும். அதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு சாட்சி இந்த இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். சின்ன ஒரு சாட்சி. நான் ரிட்டயர் ஆகும்போது எனக்கு 60 வயசு ஆகல. எனக்கு 58 வயசு. ஏன்னா, நான் ஸ்கூல் சேரும்போதே, அ எனக்கு ஒரு 2 வயசு முன்னாடி போட்டு என்னைய ஸ்கூல்ல சேர்த்திட்டாங்க. நான் ரொம்ப பேசுவேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சேர்த்திட்டாங்க. என் அண்ணனோடவே நான் போயி ஸ்கூல்ல உட்காந்து அவங்க அப்பவே பேர் எழுதி, அப்பவே அவங்களே ஒரு டேட் போட்டு, அவங்களே ஒரு வருஷத்த போட்டு, அவங்களே எழுதிட்டாங்க. இது கிராமத்து ஊர்கள்ல நடக்கிற காரியம். இப்பவெல்லாம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் குடுத்துட்டா, கரெக்ட்டா எழுதுறாங்க பர்த் எல்லாம். ஆனா அப்ப அப்படி இல்ல. ஆக, அப்படி நான் எழுதிட்டு, அப்புறம் நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு 58 வருஷம் வரும்போதே ரிட்டயர்ட். எல்லாருமே 60 வருஷம் முடிஞ்சு, இன்னும் சொல்லப்போனா இன்னும் உஷாரானவங்கலாம், கொஞ்சம் தள்ளி கூட வருஷத்த போட்டு சேர்த்தி விட்டுக்கிறாங்க. நான் அவரு அவங்க பொறந்தது 60னா கூட 2 வருஷம் தள்ளி 62ன்னு போட்டு கூட சேர்ந்து, மறுபடியும் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட வேலை செஞ்சவங்கலாம் கூட எங்க ஆஃபீஸ்ல என்னோட இருந்திருக்காங்க. ஆக எனக்கு தான் கொஞ்சம் வருத்தம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரிட்டயர் ஆகுறோமே! எவ்வளோ நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்கிற நேரத்துக்கு, ரிட்டயர் ஆகுற ஸ்டேஜ்ல எப்பவுமே கொஞ்சம் சம்பளம் அதிகமா தானே இருக்கும். அப்ப நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்கும்போது, ரிட்டயர் ஆகுறமே, இன்னும் 2 வருஷம் இருந்ததுன்னா, நமக்கு இன்னும் நல்லா 2 வருஷம் சம்பளம் வாங்கலாமே! அப்படின்னு நான் வந்து அதிகமா யோசிச்சு கொஞ்சம் வருத்தம் கூட பட்டேன். ஆனா, அப்புறம் ரிட்டயர் ஆகியாச்சு. அது ரெக்கார்டு பிரகாரம் ரிட்டயர் ஆகணும் தான். ஆனா, அந்த அந்த காரியம், அந்த நான் ரிட்டயர் ஆன அந்த காரியம் எனக்கு எவ்வளவு பாசிட்டிவா ஆண்டவர் 58 வருஷத்துக்கு முன்னாடியே
அதை எனக்கு அ குறிக்க அந்த என்னுடைய டீச்சர்கிட்ட எழுத வச்சு, அத செயல்பட வச்சது எப்படின்னா, அப்படியே நான் ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டது ரிட்டயருக்கு முன்னால. ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயத்த பார்க்கும்போது, ஆண்டவருக்கு நானு கோடி கோடியா, கோடி கோடியா நன்றி சொன்னேன். ஆண்டவரே! 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிட்டயர் ஆகுறதுக்கு நீங்க கிருப செஞ்சீரே! உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு அப்படி வந்து கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். இத்தன வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருக்கு தெரியும். என்னடான்னா, அதுக்கப்புறம் வந்தா நான் எங்க குடும்பத்தில நான் பார்த்த சூழ்நிலையில, ஆ எங்களுடைய அந்த நேரத்தில என்னுடைய கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நான் கூடவே இருக்க வேண்டிய சூழ்நிலை. ரொம்ப மாதக்கணக்கா அவரோட நான் கூடவே இருந்தேன். நான் ஆஃபீஸ்ல மட்டும் வேலை செஞ்சேன்னா, நான் ஒரு சீஃப் ஆஃபீஸ் சூப்பர்டென்டா இருக்கிறதுனால, யாரு வந்தாலும் வராட்டியும் அந்த செக்ஷன ரன் பண்றதுக்கு, அந்த செக்ஷனுடைய ஆ ரிசல்ட் எல்லாம் போர்டுக்கு போகணும். டெல்லிக்கு போகணும். அதனால எந்த ஸ்டாஃப் வந்தாலும் வராட்டி, நான் அட்டெண்ட் பண்ணியே ஆயிருக்கணும். ஏன்னா, எங்களுடைய எங்களுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் டைமுக்கு போகணும். அப்பதான் ரயில்வேல அத வச்சு அவங்க பட்ஜெட் போட்டு அவங்க எது எது செய்யணுமோ செய்வாங்க. அதனால அந்த சீஃபா இருக்கிறவங்க அவசியம் போயாகணும். அது என்ன காரியம் வீட்ல தல போற ஆபத்தா இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்க வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்ப நான் கூடவே இருந்து செயல்பட வேண்டியதா இருந்ததுனால, அப்ப நான் கர்த்தருக்கு கோடி நன்றி சொன்னேன். ஆண்டவரே! நான் இந்த நேரத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா, நான் என்ன கெதிக்கு ஆயிருப்போம்? என் குடும்பம் என்ன கெதிக்கு ஆயிருக்கும்? அப்படின்னு அப்படி கோடி நன்றி சொன்னேன். அதே சமயத்துல என் மகளுக்கும் அந்த நேரத்துல டெலிவரி ஆச்சு. அது 1 மாசத்துக்கு முன்னால மகளுக்கும் டெலிவரி ஆச்சு. டெலிவரிய நான் கம்ப்ளீட்டா பார்க்க வேண்டியதும் இருந்தது. கணவரையும் பார்க்க வேண்டியதா இருந்தது. அப்ப நான் முழுசா வீட்ல இருக்கும்போது தான், இது எல்லாம் நான் வந்து திருப்தியா சந்திக்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. அப்பதான் நான் கர்த்தருக்கு கோடி நன்றி சொன்னேன். ஆண்டவரே! 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க எழுத வச்சது, எனக்கு இப்ப எவ்வளவு தேவையா இருந்தது. எவ்வளவு நானு எங்க வாழ்க்கையில நான் வந்து சந்தோஷப்பட வேண்டியத விஷயமா இருக்குது அப்படின்னு ஆண்டவருக்கு கோடி நன்றி சொன்னேன். அப்போ அந்த தாமதங்கள், அந்த காரியம், அந்த மைனஸா நமக்கு இருக்குதே, நமக்கு 2 வருஷம் வாழ்க்கையில 2 வருஷம் வேஸ்ட்டா போகுது. அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம், நம்ம நினைவுகள். அந்த கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யறாருன்னா, அது வந்து எப்பவுமே, எப்பவுமே கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னா கூட, அது நமக்கு நன்மையாகத்தான் கர்த்தர் செய்வார். அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கணும். இந்த டாபிக்கினுடைய முக்கியமே இதுதான். கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னா கூட, நம்ம வருத்தப்படக்கூடாது. எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஐயோ! இன்னும் நமக்கு இந்த காரியம் நடக்கலையே! ஐயோ! இன்னும் நமக்கு வந்து சேரலையே! நம்ம சேர வேண்டியது சேரலையே! ஐயோ! நம்ம பிரிவினை இன்னும் தாங்கலையே! ஐயோ! இன்னுமாக நம்ம பணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமே! நமக்கு இன்னும் கிடைக்கலையே! ஆண்டவர் குடுக்கிறேன்னு சொன்னாரே! இப்படியெல்லாம் எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் அந்த தாமதம் என்பது நமக்கு ஒரு நன்மையாகத்தான் கர்த்தர் முடிப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். இப்படித்தான் தேவன் நமக்கு பின்னாக நடக்கப் போகிற காரியத்தை நமக்கு நம்ம அறியமாட்டோம். அறியாமல் இப்போ செய்யலையே, நடக்கலையேன்னு புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அந்த காரியத்த முடிக்கும்போது தான் அவருடைய தாமதம் என்னவென்று அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதனால ஒரு காரியம் நமக்கு தாமதமாகுதுன்னா, நம்ம கவலைப்படக்கூடாது. இதுதான் வேதத்தின் மூலமாக நம்ம அறியிறோம். நமக்கு எல்லாமே வேதம் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு முன்மாதிரி. முன்மாதிரி. அதனால தான் ஒவ்வொரு நாளும் வேதத்த படிங்க, வேதத்த படிங்க, வேதத்த படிங்க, வேதத்த படிங்கன்னு நமக்கு பெரியவங்க சொல்றதும், நம்மளுடைய ஆ க பாஸ்டர்ஸ் சொல்றதும், நம்மளுடைய தாய் தகப்பன்மார் சொல்றது எல்லாமே அதான். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு அது ஒரு கருத்த சொல்லிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் சொல்ற கருத்து, நம் வாழ்க்கைக்கு அது தேவையானதாகவே தான் இருக்கும். தேவையானதாக தான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்த படிக்கணும், வேதத்த படிக்கணும், வேதத்த படிக்கணும். ஏன்னா, வேதம் வந்து கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை. ஜெபம் வந்து நாம கர்த்தருக்கு தெரிவிக்கிற வார்த்தை. ஆனா வேதம் என்பது ஆண்டவன் நம்மோடு பேசுறது. ஏன்னா இந்த மாரி காரியங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளும்போது தான், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதான வாழ்க்கையா நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா, இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த உலகத்துக்குள்ள எவ்வளவோ மைனஸ், எவ்வளவோ நமக்கு
தேவையில்லாத கஷ்டம், நஷ்டம், வேதனை எல்லாம் இருக்கும். ஏன்னா பொல்லாத உலகம். இது சாத்தான் ஆட்சி செய்ற உலகம். அப்படி இருக்கும்போது, ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருந்தா தான், இந்த கொடுமையான சூழ்நிலையெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துட்டு, நம்ம சமாதானமா வாழ முடியும். அதனால தான் வேதத்த நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கணும். நம்ம அத பத்தி யோசிக்கணும், தியானிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. பெரியவங்க நமக்கு சொல்றாங்க. அத கேட்டு நம்ம செயல்படணும். இது போல தான் வேதத்துல அநேக இடங்கள்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்றே நடந்தேறுவதை நாம உணர முடியுது. ஏன்னா வேதத்த படிக்கும்போது நாம் உணர முடியுது. இன்னொரு காரியத்த கூட பார்க்கலாம். உதாரணத்துக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அதேதான் எல்லாரும் அறிஞ்சது தான். பட் இந்த தலைப்புன்னு வரும்போது அத பர்ட்டிகுலரா நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் தான். 12 வருடம் உதிரப்போக்குள்ள பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருடம் வியாதியால கஷ்டப்பட்டு கொண்டிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா. 12 வருடம். அவளுடைய சொத்தெல்லாம் வித்து பார்த்திருக்கா. ஆனாலும் அவளுக்கு அந்த வியாதி நல்லாகல. ஆனா, ஆண்டவர் வர்றாருன்னு தெரிஞ்சு, அப்ப அந்த 12 வருடமே அவ அந்த கஷ்டத்த தாங்கிட்டே தான் இருக்கிறா. ஆண்டவர் வர்றாருன்னு தெரிஞ்சும்போது, அவ விசுவாசத்தோட போயி, அவர எப்படியாவது நம்ம தொட்டாவது பார்க்கணும். அவளுக்கு அது தெரியும். தொட்டா என்ன நடக்குன்னு கூட அதுக்கு முன்னால தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் அவளுக்கு ஒரு விசுவாசம். அது பெரிய கூட்டம். ஆண்டவர் அந்த காலத்துல போகும்போது, பெரிய கூட்டம் அவர் பின்னால போவாங்க. ஏன்னா, அவரு பார்க்கிற இடத்துல எல்லாம் அற்புதம் செய்யறது, அடையாளம் செய்யறது, கண்ணு தெரியாதவங்கள கண்ணு தெரிய வைக்கிறது, நடக்க முடியாதவங்கள நடக்க வைக்கிறது, ஊனமானவங்கள எல்லாம் சரி பண்றது, காது கேட்காது இப்படியே அவர் செஞ்சுட்டு இருக்கிறதுனால, இவர் செய்யற அற்புதத்தினால மக்கள் அவர் பின்னால கூட்டம் கூட்டமா போவாங்க. பெரிய கூட்டம் தான். அவரு அவரு செய்யற அற்புதம் நம்ம இங்க எழுத முடியாதுன்னு ஒரு இடத்துல வேதத்துல கூட இருக்குது. எழுத எழுத நேரம் இருக்காது அப்படின்ற ஒரு வேதத்துல கூட இருக்குது. இவ்வளவு அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப செஞ்சுட்டு இருக்கும்போது, பட்டிருப்பா. அதனாலதான் வஸ்திரத்தையாவது தொட்டு பார்க்கலாமே அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள அவ போயி, அவருடைய வஸ்திரம் எப்படியோ நுழைஞ்சு கிழஞ்சு அப்படி போயி, வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொடலாம் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு ஆசையில போயி, வஸ்திரத்த அவ தொங்கலை எப்படியோ தொட்டுட்டா. தொட்ட உடனேயே அவன் மனசுக்கு அவன் உடம்புக்குள்ள சரீரத்துக்குள்ள உணர்றான். அந்த வியாதி சுகமாயிருச்சு. அந்த வியாதி தொட்ட உடனே, அந்த வியாதி சுகமாயிருச்சுன்னு அவன் உணர முடிஞ்சுது. பாருங்க 12 வருடம் தாமதம். 12 வருடம் தாமதம். எத்தன சொத்து வித்து கிடைக்கல. ஆனா, வஸ்திரத்த தொட்ட உடனேயே, அந்த தொங்கல தொட்டோனயே, அவ வந்து சொஸ்தமாகுறான்னு பார்க்கிறோம். இதுவும் வந்து அந்த 12 வருஷ கஷ்டம், இப்ப நாம சில காரியங்கள்ல எத்தனையோ வருஷங்கள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். இதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சி. இப்படி லேட்டா, கொஞ்சம் தாமதமா கிடைச்சா கூட, நமக்கு முழுமையா கிடைக்கும். ஒரு வியாதியா முழுமையா சுகமாகும். ஒரு கஷ்டமா முழுமையா நிறைவேறும். ஒரு கடனா முழுமையா அது கட்டப்படும். இப்படின்னு அந்த வருடங்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கையில, நம்ம கஷ்டப்படுகிற நேரத்துல, ஐயோ! இப்பவே நல்லா இருப்பே. ஐயோ! இப்பவே இது சரியா இருந்தா, அப்படின்னெல்லாம் நம்ம மனுஷர்கள் நினைக்க தோணும். ஆனா, இந்த வேதத்துல படிக்கும்பொழுது, சில வருடங்களை குறிக்கும்போது தான், ஓ! இவளா இத்தன வருஷம் காத்துட்டு இருந்த பிறகு தானே, இவ்வளவு பரிபூர்ண சுகம் கிடைச்சது. அப்ப நம்மளும் காத்திருந்து, இந்த காரியத்த நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதே மாரி தான், இதே போல தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷன், ஒரு வார்த்தையில அந்த மனுஷன் சொஸ்தமாகி எழுந்து நடந்தான். ஒரு வார்த்தை. ஆனா அவன் அவன் பாடுபட்டுட்டு இருந்தது 38 வருஷம். அப்ப இதெல்லாமே நமக்கு ஒரு திருஷ்டாந்தம் நம்ம வாழ்க்கையில. இதெல்லாமே நமக்கு ஒரு சாட்சி. அப்போ 38 வருஷம் காத்திருந்து, ஆண்டவருடைய வார்த்தையில சுகமானான்னா, அது பார்த்தா அந்த 38 வருஷம்ன்னு பார்த்தா, ஆண்டவர் பிறக்கறதுக்கு முன்னால இருந்தே அவன் வந்து வியாதியா தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஒரு குளம். அந்த குளத்த வந்து தேவதூதர் வந்து கலக்குவாங்க. அது கலக்கும்போது உடனடியா அந்த கலக்கின உடனே யார் போயி அந்த குளத்துக்குள்ள இறங்குறாங்களோ,
அவங்க சொஸ்தமாவாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஓடிட்டு இருக்கிறதுனால தான், ஒரு மனுஷன் 38 வருஷமா அந்த குளத்துல இறக்கி விடுவான். யாராவது இறக்கி விட மாட்டாங்க. வியாதியா இருக்கிறான். சரியான வியாதி. அந்த குளத்துல போய் இறங்க முடியல. அந்த குளம் எப்ப கலக்கப்படுதுன்னு அவனால பார்க்க முடியல. இப்படி எல்லாம் வந்து கஷ்டமான சூழ்நிலையில ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் 38 வருஷம் கழிச்சு அவனுக்கு கிடைக்கிறது என்ன? ஒரு பெரிய அற்புத சுகம். "எழுந்து நட. உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நடன்னு" அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. உடனடியா அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான்னு பார்க்கிறோம். அப்போ அந்த நேரத்துல 38 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. 38 வருஷம். இத்தனை வருடங்கள், இத்தனை காரியங்களா, இதே மாரி நம்முடைய வாழ்க்கையிலயும் எத்தனையோ காரியங்கள், இத்தனை வருஷம் இன்னும் நடக்கலையே, இத்தனை வருஷம் நடக்கலையேன்னு நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் கடவுள் அதுக்கு ஒரு நேரத்த வச்சிருப்பாரு. அந்த நேரம் வரும்போது, கட்டாயம் அவர் நமக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். இது வந்து இதெல்லாம் இன்னும் நெறைய அப்படியே சொல்லிட்டு போலாம். நேரம் எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் அப்படி செஞ்சது இருக்குது. நாம வந்து ஒரு சில காரியத்த தான் கா நம்மளுடைய இந்த செய்திக்கு வேண்டிய காரியங்களை நம்ம எடுத்துட்டுருக்கிறோம். இது நம்ம புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நம்ம பார்த்தோம். இதையே கொஞ்சம் பழைய ஏற்பாட்டையும் நம்ம சிந்திப்போம். ஏன்னா, புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாடும் ஒரு வித்தியாசம் இல்ல. நமக்கு எல்லாம் பழைய ஏற்பாடெல்லாம் அதெல்லாம் நிழலோட்டம் தான். அப்போ அந்த காரியத்தை நம்ம எப்பவுமே அதையும் நம்ம வந்து பார்க்கும்போது, அப்ப கிறிஸ்துவுக்கு முன்னு ஆண்டவர் அங்க கிரியை நடப்பிக்கிற காரியங்கள். அப்படியே நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்த பார்த்தோம்னா, இஸ்ரவேல் புத்திரர் அதாவது கா இங்க எகிப்துக்கு போயி, எகிப்துக்கு யோவா அ அதாவது அவனுடைய சகோதரன் யோசேப்பு அங்க வந்து ஒரு நல்ல சூழ்நிலைங்க. எகிப்துல இந்த கதையெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அந்த சூழ்நிலை மட்டும் சொல்ல வர்றேன். யோசேப்பு எகிப்துல ஒரு பெரிய தலைவனா இருக்கிறான். கடவுள் அப்படி அவன அந்த இடத்துல உயர்த்தி வச்சுக்கிறாங்க. பஞ்சம் வந்ததுனால, அவங்க குடும்பத்தையே அவன் எகிப்து கூட்டிட்டு போயிடுறான். ஒரு 70 மனுஷனோட அவனுடைய உடன்பிறப்புகள், இவனோட சேர்ந்து 12 பேர், யாக்கோப்பு, தாய் எல்லாருமே சேர்ந்து ஒரு 70 பேரு எகிப்துக்கு போறாங்க. இங்க அதிக பஞ்சமா இருந்ததுனால. ஒரு 30 வருஷம் அவங்க நல்லா இருக்காங்க. 30 வருஷம் நல்லா இருக்கு. ஏன்னா, அவங்களோட உடன்பிறப்பு, அதாவது யோசேப்பு அங்க ஒரு பெரிய தலைவனா இருந்தான். அதனால அவங்களுக்கு வேண்டிய சகலமும் நல்ல நன்மையா கிடைச்சது. நல்லா செழுமையா வாழ்ந்தாங்க. ஆனா யோசேப்புக்கு அப்புறம் வந்தவங்க, அப்புறம் ஒன் பை ஒன்னா கொஞ்சம் அந்த செழிப்பு குறைஞ்சு, ஆ என்ன செய்றாங்க, இவங்களுக்கு ஏன் இவங்க வேற மக்களாச்சே, இவங்களுக்கு ஏன் நாம இவ்வளவு நல்லது குடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த அடுத்த ஆள் வரும்போது, இவங்கள அடிமையாக்கிட்டாங்க. அப்படி அடிமையாக்குன நேரம் 400 வருஷம். 400 வருஷம் அந்த எகிப்து தேசத்துல, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க. அதுலயும் கொத்தடிமை, கொத்தடிமை. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அடிமை வேலை செய்யணும். அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில அவங்க தேவனை நோக்கி கதறும்போது, அப்ப ஆண்டவர் அங்க மோசே என்ற ஒரு மனுஷன கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து இந்த மக்கள விடுவித்து, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அது ஆ ஆபிரகாம் காலத்திலேயே சொல்லிட்டாரு. உன் ஜனம் இந்த மாதிரி அடிமையாவாங்க. 400 வருஷம் அடிமைப்பட்டிருப்பாங்க. மீண்டுமாக அவங்களுக்கு இந்த தேசத்த, இந்த கானான் தேசத்த அவங்களுக்கு நான் அதுக்கப்புறம் குடுப்பேன்றதெல்லாம் ஆதியாகமம் புஸ்தகத்துல எல்லாம் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசின காரியம் நிறைவேற ஒவ்வொரு சமாச்சாரம் நடந்துட்டு வருது. அப்போ மோசே எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள கூட்டிட்டு வர்றான். எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை காண செய்து இந்த மக்கள விடுவிச்சு, பல லட்சம் ஜனங்கள் 70 பேரா போனவங்க 430 வருஷத்துல பல லட்சம் ஜனங்கள் சேர்ந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்து கணக்கு பார்த்து கொண்டு வரும்போது, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு தாய், தகப்பன் 2 குழந்தைன்னு வச்சா கூட, அ நம்ம பெரிய கணக்கு போடுற பெரிய நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றது, எத்தன ஒரு 24,00,000 பேர் இருப்பாங்க. அப்படின்னெல்லாம் ஒரு வேத ஆராய்ச்சியாளர்லாம் சொல்லியிருக்கிறத நான் படிச்சிருக்கிறேன். ஆக ஒரு 2 குழந்தைனாவே அந்த கணக்கு. இன்னும் எத்தனையோ குழந்தைகள் இருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட மக்கள அவங்க எகிப்து தேசத்திலிருந்து மோசே வழிநடத்திட்டு வராங்க. அது அது நம்ம படிச்ச இத பார்க்கும்போது, அது ஒரு 3 நாள் பிரயாணத்துல போய் சேர்ந்துரலாம்.
3 நாள் பிரயாணத்துல போய் சேர்ந்துரலாம். அப்படின்னு தான் அவங்க எல்லாரும் வெளிய வர்றாங்க. வெளிய வந்த ஆனால் ஆண்டவர் அவங்கள நடத்தின விதம் என்னன்னா, வனாந்தரம் வழியா நடத்திட்டு போறாரு. வனாந்தரம் வழியா நடத்திட்டு போகும்போது, அது எத்தன வருஷம் ஆயிருச்சு? நம்ம எல்லாரும் அறிஞ்சதுதான். 40 வருடங்கள். 3 நாள் பிரயாணமா போறோம்ன்னு கிளம்பி வந்தவங்களுக்கு, அங்க பிரயாண நாட்கள் எவ்வளவுன்னா, 40 வருஷம். ஏன் இவ்வளவு தாமதம்? 40 வருஷம் ஆண்டவர் அந்த மக்கள நடத்திட்டு போயிருக்கிறார். ஏன் 3 நாள்ல போயிருக்கலாம்ல? ஏன் 40 வருஷம்? பாருங்க, 400 வருஷம் கொத்தடிமையா இருந்த மக்களுக்கு 3 நாள்ல போய் அந்த கானான் தேசத்த சுதந்தரிக்க முடியுமா? அந்த கானான் தேசத்துல எத்தன பேர் இருந்தாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. எத்தன ஜாதிகள் அங்க இருந்தாங்க. மோவாபியர், அம்மோனியர், எபூசியர் இப்படி சொல்லிட்டே போலாம். ஒரு 7 ஜாதிகள் அங்க இருந்தா. பெரிய பெரிய ஆளுகளா அவங்கலாம் இருந்தாங்கன்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இவங்க அடிமை 24,00,000 பேரு. ஒரு சும்மா ஒரு 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 சின்ன 2 குழந்தைன்னு போட்டாவே 24,00,000 பேரு ஒரு கானான் தேசத்துக்குள்ள ஒரு 3 நாள்ல உள்ள போனாங்கன்னா, அங்க எங்க போயிருப்பாங்க? எங்க குடியிருந்திருப்பாங்க? எங்க அவங்களுக்கு அத்தன பேத்துக்கு இடம்? ஆக, அப்படி அடிமையா போன ஆளுகளுக்கு என்ன செய்ய தெரியும்? என்ன பேச தெரியும்? எப்படி அந்த மக்களிடத்துல அவங்க பிஹேவ் பண்ண தெரியும்? எப்படி அந்த மக்கள் இவங்கள உள்ள விடுவாங்க? எதுவுமே கிடையாது. டக்குனு 3 நாள்ல போயிட்டாங்கன்னா, என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாம் அழிஞ்சு போயிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்கள வனாந்த வழியா நடத்தி போக வச்சாரு. வனாந்திர வழியா நடத்தி போகும்போது, அந்த அந்த நேரத்துல அந்த மக்கள் எல்லாம் ஒரு எதிராளி கிட்ட எப்படி எதிர்க்கணும்? எப்படி போர் செய்யணும்? எப்படி அவர்கள வெற்றி கொள்ளணும்? இப்படிங்கிற வித்தையெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அப்படி கத்துக்கிட்டனால தான் அப்படி வித்தைகளை எல்லாம் கத்துட்டனால தான், அவர்களுக்கு எதிராய் வந்த அநேக பேர் வழியிலயும் ஏகப்பட்ட ஒரு தடைகள், ஏகப்பட்ட சண்டை, அ ஏகப்பட்ட சண்டை. போறதுக்கு வழி விடணும்ல. போற வழியில ஒரு நாடு இருக்குது. அவங்க வழி விட மாட்டேன்னு ரகல பண்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? இத்தன லட்சம் பேர் அப்படியே அப்படியே போறாங்கன்னா, யாரு வழி விடுவா? வழின்னா சும்மா வழி இல்ல. அவங்க போற வரைக்கும், அந்த நாட்ட கடந்து போற வரைக்கும், அவங்களுக்கு என்னென்ன தேவை? தண்ணி வேணும், என்ன இடம் வேணும், சாப்பாடு என்னென்னமோ இருக்குது. ஆக அத்தன காரியத்தையும் அவர்கள் சமாளிக்கணும்னா, என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களுக்கு மனதுல முதல் தைரியம் வேணும். அடுத்தது கை வித்தைகள் தெரியணும். வில் வித்தைகள் தெரியணும். ஈட்டி எறிய தெரியணும். அம்பு எறிய தெரியணும். இப்படி எல்லாமே போருக்குரிய சமாச்சாரமா அவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்படியே அடிமையா போய் அப்படியே இறங்கியிருந்தாங்கன்னா, அவங்களால முடிஞ்சிருக்குமா? சான்ஸே கிடையாது. அதுக்காகத்தான் கர்த்தர் அவர்களை 40 வருடம் வனாந்தரத்துல கொண்டுட்டு போனாரு. அவ்வளவு தாமதம் எதனால? இந்த மக்கள் எல்லாம் ஒரு ஜெயித்து, அவர் சொன்ன காரியம் நிறைவேறும்படி, கர்த்தர் சொன்ன காரியம் இவங்களுக்கு கானான் தேசத்த கொடுக்கணும்னா, அந்த கானான் தேசத்த போய் பிடிக்கிற அந்த எதிராளிகள் எல்லாம் அடக்கி, ஒடுக்கி அவங்கள எல்லாம் தொரத்திட்டு, அந்த இடத்துல இவங்க போய் இருக்க வேண்டிய அளவுக்கு, இவர்கள் வீரமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவே 40 வருடம் அவரு வனாந்தரத்துல அவங்கள கூட்டிட்டு போனாரு ஆண்டவர். அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். எத்தன ஒரு அருமையான ஆண்டவர். 40 வருடம். என்ன செய்வாங்க? அவங்க என்னங்க என்ன விதைச்சுட்டு இருந்தாங்களா? பயிர் வச்சாங்க. சாப்பாடு வேண்டாம் அத்தன பேத்துக்கு வனாந்தரத்துல. கொடுத்தாரு பாருங்க. மன்னா என்ற ஒரு உணவ கொடுத்தார். மன்னா என்கின்ற உணவு. 40 வருஷம். இவங்க போய் கானான் தேசத்துல விதைச்சு, பயிர் செஞ்சு சாப்பிடுற வரைக்கும், ஆண்டவர் அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருந்தார் என்று பார்க்கிற வேதத்துல. அந்த மன்னாவ கொடுத்தார். வானத்தின் அப்பம். வானத்தின் அப்பம் மன்னா. இன்றைய வானத்தின் அப்பம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பம். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றார். அவர்தான் நமக்கு அப்பமாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். உணவாக இருக்கிறார். அப்போ
அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து பொழிஞ்ச அந்த மன்னா சாப்பிடுவதற்கு இனிமையாக தேனிட்ட பணியாரம் போல தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. அப்படின்னு பார்க்குறாப்பா. நம்ம படிக்கிறோம். அதோட ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க? போட்டுக்கிறதுக்கு துணி என்ன பண்ணுவாங்க? அதையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்க போட்டுட்டு இருக்கிற துணி போட்டுக்கிறது பா இது அது பழசும் ஆகல. அதே மாரி அவங்க போட்டுட்டு இருந்த செருப்பு தேயவும் இல்ல. அதுவும் பழசாகல. போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் பழசாகல. போட்டுட்டு இருந்த செருப்பு, காலணியும் பழசாகல. அந்த மாதிரி கர்த்தர் நடத்திட்டு போனார். அதற்காகவே. அப்ப இவ்வளவு அருமையா சாப்பிடுறதுக்கு உணவு எப்படி குடுத்தாருன்னு பாருங்க. போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் வேணும். கால்ல நடக்கிறதுக்கு காலணி, செருப்பு வேணும். இது எல்லாமே ஆண்டவர் அதிசயமா நடத்திட்டு போனாங்க. அதே மாரி தான். அதே மாரி தான். கர்த்தர் தாமதம் பண்றாரு நம்ம வேதனையோடு, துக்கத்தோடு நம்ம யோசிப்போம். ஆனா, அந்த தாமதம் வரைக்கும், அவர் குடுக்கிற வரைக்கும், அவர் நடத்திட்டு போகிற விதம் ஒரு வித்தியாச விதம். ஒரு ஆசீர்வாதமான விதமா தான் அவர் நடத்திட்டு போவார். எப்படி நம்ம இத சந்திச்சோம்? எப்படி இதையெல்லாம் கடந்து வந்தோம்? எப்படி நம்ம இந்த சூழ்நிலைய நம்ம சந்திக்க முடிஞ்சது? அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்ம நடத்திட்டு தான் வருவாரு. நடத்திட்டு தான் வருவாரு. அவர் சொன்ன வார்த்தைய நிறைவேற்ற வரைக்கும் நம்மள அம்போன்னு விட்டுற மாட்டாரு. அம்போன்னு விட்டுற மாட்டார். கை கழுவ மாட்டார். அப்புறம் தானே நம்ம குடுக்க போறோம் இவங்களுக்கு. அப்படின்னு ஆண்டவர் நடத்த மாட்டார். அன்றன்றுள்ள தேவைகள். நமக்கு என்னென்ன தேவையோ, அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கத்தான் இருக்கிறாரு. குடுத்துட்டு தான் இருப்பாரு. அப்போ அது மாத்திரமா அவங்களுக்கு குடுத்தாரு. பகல்ல போகும்போது எல்லாம் வெயில் கடுமையான வனாந்தரம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கடுமை. வனாந்தரங்கத்து நெருப்பு நெருப்பு மாரி இருக்கும். கடுமையான வெப்பம். மணல் பாங்கான இடம். இதெல்லாம் சும்மா சோலையாட்டம் இருக்கனால நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல, வனாந்தரத்துல அவங்க போகும்போது, பகலிலே மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம்னா அவங்களுக்கு நிழல் குடுக்குற மேகம். அந்த நிழல் வழியா நடத்துவாரு. இரவிலே அக்கினி ஸ்தம்பம். வனாந்தரத்துல என்ன அங்க டியூப் லைட்டா போட்டிருக்கு. கரண்ட் லைட்டா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் அக்கினி ஸ்தம்பம். இரவுல வெளிச்சம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் வேணுமோ, அந்த வெளிச்சம். இப்படி கர்த்தரு அவர் 40 வருடம் வனாந்தரத்த நடத்திட்டு போம்போது, சாப்பிடுறதுக்கு அருமையா குடுத்திருக்காரு. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பழசாகல. போட்டுட்டு இருக்கிற காலணி பழசாகல. அ பக ப வனாந்திர வழியா போகும்போது சூட்டுக்கு மேக ஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம், இப்படி குடுத்து நடத்திட்டு போனாரு பார்க்குறா. 40 வருஷம் கடந்து போனா கூட, அந்த 40 வருஷத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் சந்தித்துக் கொண்டே தான் வந்தார்ன்னு பார்க்கிறோம். அதே காரியம் தான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்த நமக்கு குடுக்கிறார் அப்படின்னு தான், அவர் குடுக்கிற வரைக்கும் நம்மள கைவிட மாட்டார். குடுக்கிற வரைக்கும் நம்மள அவர் நடத்திக் கொண்டே தான் போவார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்த பார்த்தோம்னா, "கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு" அந்த இடத்துல அந்த 40 வருஷத்த சொல்றாரு. "கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவில்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. வனாந்தரத்திலே சாப்பிடுவதற்கு அந்த தேனிட்ட பணியாரம் மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்தேன்னு அழகா சொல்றார். யாத்திராகமம் 16:31 கூறியபடி மன்னாவை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது கொத்தமல்லி அளவாயும், வெண்மை நிறமாயும் இருந்தது. அது ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. இதெல்லாம் வேத வசனத்திலேயே நான் பார்க்கிறேன். இப்படியாக சகலத்தையும் அந்த மக்களுக்கு கொடுத்து, அவங்கள போர் வீரராக்கி, அந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்தார். அப்ப 40 வருடம் கடக்க செய்தது, என்ன ஆண்டவரே இவ்வளவு தீர்வு அவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க? அவங்கலாம் மக்களால என்ன நம்மள கடவுள் நடத்திட்டு போறாருன்னாங்க. இவ்வளவு தாமதம் பண்றாரு, இவ்வளவு தாமதம் பண்றாரு, இவ்வளவு தாமதம் பண்றாரேன்னு எப்படியெல்லாம் மக்கள் க யோசிச்சிருப்பாங்க. கர்த்தர நிந்திச்சவங்களும் இருக்கிறாங்க. ஆனாலும், இந்த தாமதத்துக்கும் ஒரு பயங்கரமான காரணத்த வச்சு அந்த மக்களை வந்து தேற்றி, ஆற்றி, அவர்களை எதிரிகளிருந்து காப்பாற்ற அவர் செய்த காரியம் கொஞ்சம் நஞ்சல்ல. இதேதான் நம்முடைய வாழ்க்கையில அதே ஆண்டவர் நமக்கு செய்கிறார். வேதத்தில் உள்ள அனைத்து காரியமே
அனைத்து காரியமே ஆதி முதல் அந்தம் வரைக்கும் வாழ்கிற மக்களுக்கு வழிகாட்டியாகவும், முன்னறிவிப்பதாகும். அதாவது நம்ம இந்த உதாரணத்தை எல்லாம் பார்த்து, பார்த்து தெரிஞ்சு, தெரிஞ்சு அத நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்து, நாம சமாதானம் ஆகணுன்றதுக்காகத்தான். சமாதானமா வாழணுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் முன்மாதிரியா கர்த்தர் நமக்கு வச்சுக்கிறார். ஆக நம் வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில செயல்கள் நாம் அவரிடத்தில் ஜெபத்தில் வைத்து கிடைப்பதற்கு தாமதமாகுது என்றால், நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேல் அவர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம் சிந்தனைக்கு மேல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு சின்ன கருத்த மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு சிறு குழந்தை கடைக்காரர் போயி சாப்பிடுவதற்கு மிட்டாய் கேக்குது. அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு? "மிட்டாய எடுத்துக்குமா, மிட்டாய் எடுத்துக்குமா" அப்படிங்குது. அந்த குழந்தை எடுக்காமயே நிக்குது. அது எடுக்காமயே நிக்குது. அப்போ அந்த கடைக்காரர் சொல்றாரு, "அம்மா நான் தான் எடுத்துக்கன்னு சொல்றேனேம்மா, நீ எடுத்துக்கவே மாட்டேங்க." "இல்லைங்க, நீங்களே எனக்கு குடுங்க, நீங்களே எனக்கு குடுங்கன்னு" அது நிக்குது. அப்புறம் அந்த கடைக்காரர் என்ன செஞ்சாரு, நல்ல பெரிய ஆள் தானே, அவரு நல்லா அந்த மிட்டாய சாக்லேட்னே வச்சுக்கலாமே, மிட்டாய் அந்த சாக்லேட்ட எடுத்து அவர் கையில அள்ளி அந்த குழந்தைக்கு குடுக்கும்போது, அந்த குழந்தை 2 கையையும் சேர்த்து வாங்குச்சு. ஏன்னா, அவர் பெரிய கையி. இந்த குழந்தையோடது சின்ன கையி. இந்த குழந்தை சின்ன கையில எடுத்திருந்தா கொஞ்சம் மிட்டாய் தான் வந்திருக்கும். ஆனா, அவர் பெரிய கையுள்ளவர் இல்லையா? அவர் அள்ளி குடுக்கும்போது இந்த குழந்தை 2 கையால வாங்குது. ஏன்னா, அப்படி பெரிய ஆள் குடுக்கும்போது, அது அதிகமான ஆசீர்வாதமா இருக்கும். அதேதான், அதேதான். அவரா நமக்கு குடுக்கும்போது, அவரிடத்துல நம்ம காரியத்த ஒப்படைச்சுட்டு, அவர்கிட்ட அவர் குடுப்பார் என்று எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கோம்னா, எப்படி பெரிய கையில அள்ளி குடுக்கும்போது நெறைய வந்ததோ, அதே மாரி தான் ஆண்டவர் அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும்போது, அவர் குடுக்குற ஆசீர்வாதம் நம் நினைவுக்கு மேல, நம் சிந்தனைக்கு மேல இருக்கும். தாமதம் செய்யறார்ன்னு வருத்தமும் படாம இருக்கணும். அதோட அவர்கிட்ட ஒப்படைக்கும்போது, நம் சிந்தனைக்கு மேல அவர் ஆசீர்வதிப்பார் என்ற இந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனைய நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில நம் காரியங்கள் கொஞ்சம் படுதுன்னா கூட, நாம வந்து கோவிச்சுக்காம, நாம வந்து தாமதப்படுதேன்னு வந்து நம்ம கஷ்டப்படாம, துக்கப்படாம, ஆண்டவர் செய்வார்ன்னு அவரிடத்துல ஒப்படைக்கும்போது, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பார் என்ற இந்த திருஷ்டாந்தம் தான் ஆண்டவர் வேதத்தின் மூலமாக பல காரியங்களை நமக்கு அறிவிக்க விரும்பி இதை அறிவிச்சிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.